ॐ सहना भवतु सहना भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतं मा विद्विषावहै। ॐ शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसत्सूरिः व्यशेम देवहि यदायुः न इन्द्रो वृद्धश्रवाः नः पूषा विश्ववेदाः नः साक्ष्यो अरिष्टनेमिः स्वस्तिनो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। போன கிளாஸ்ல உபாசனா பார்த்தோம் சொல்லுவோம். கால சிருஷ்டி பத்தி பேசிட்டு இருக்கார் விப்பலாதர். கால சிருஷ்டி பத்தி பேசும்போது ஹிஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் கர்மா அண்ட் உபாசனா. விதவிதமான கர்மா என்னென்ன பண்ணலாம், உபாசனை என்ன பண்ணலாம், அது பண்ணினதால என்ன பலன், அதுக்கு யாரு அதிகாரி, அந்த கர்மாவை பண்ணவங்க என்ன மாதிரி கதியை அடைகிறார்கள் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ நம்ம 9th மந்த்ரால இருக்கோம். அந்த சம்வத்சரஹவை பிரஜாபதி. முதல்ல சம்வத்சரம்னா எப்படி ரெண்டா டிவைட் ஆயிருக்கு, மாசம் எப்படி டிவைட் ஆயிருக்கு, டே எப்படி டிவைட் ஆயிருக்கு எல்லாம் சொல்லி சம்வத்சரா இஸ் பிரஜாபதி தஸ்யாயனே தட்சிணம் ச உத்தரம் ச. இப்போ வருஷத்துல என்ன மாதிரி உபாசனா பண்ணலாம், தத் ஏஹவை तद इष्टापूर्ते कृतम् इत्युपासते ते चांद्रमसम एव लोकम अभिजयन्ते. इष्टापूर्ति कर्मा செய்றவங்க எல்லாம் சாந்திரமச லோகத்துக்கு போவார்கள். So they will gain that லோகா, அந்த கதியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இஷ்டாபூர்த்தி கர்மா பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அப்போ உபனிஷத்துல பார்த்ததுதான். ஒவ்வொரு உபனிஷதும் ஒரு சில விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். சிருஷ்டி பிரக்ரியா சொல்லுவோம், அப்புறம் உபாசனா பத்தி சொல்லுவோம், கர்மா பத்தி சொல்லுவோம். ஆனாலும் அதோட விவக்ஷா கர்மாவை பத்தியும் உபாசனா பத்தியும் பேசுறது மட்டும் இல்லை. அதோடைய இன்டென்ஷன் இஸ் டு டாக் அபவுட். உபனிஷத்தோட இன்டென்ஷன் ஆத்ம வித்யாவை பத்தி பேசுறது தான் அதோடைய இன்டென்ஷன், தான் விவக்ஷா. ஆனாலும் ஒரு சில பலனை பத்தி பேசுறது, சில சமயம் இதெல்லாம் சகாமமா இருக்கிறவா இருக்கலாம், இல்லைன்னா நிஷ்காமமா இருக்கிறவர்கள்லாம் இருக்கலாம். எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுனால முதல் போர்ஷன்ல கர்மாவை பத்தி உபாசனா பத்தியும் சொல்றது. சகாமமாக பண்ணுகின்ற பொழுது, அதாவது ஒரு இச்சையோட எனக்கு இந்த பர்டிகுலர் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக சில கர்மா. பட் அதே கர்மாவை நிஷ்காமமா பண்ணும்போது, அதாவது அந்தக்கரண சித்திக்காக நான் பண்ணும் பொழுது அதுக்கு மோட்சம்ங்கிறது யாருக்கு ஒரு கோலாக இருக்கிறதோ, மோட்சதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிச்சயமா இருக்கிறார்களோ அவர்கள் இதே உபாசனைய நிஷ்காமமா பண்ணலாம் அந்தக்கரண சித்திக்காக. இந்த இஷ்டாபூர்த்தி முதல்ல பார்த்தோம். இஷ்ட கர்மாங்கிறது தியாகம். வைதிகமாக வேதத்துல சொல்லப்பட்ட கர்மா எல்லாம் இஷ்ட கர்மா. யஜ்யம்னு பேரு. இஷ்டம்னா புத்திரகாமேஷ்டி சொல்லுவாங்க இல்லையா, அது இஷ்டி. இஷ்டி இஸ் a யஜ்ஞ ரிச்சுவல். இந்த மாதிரி சில கர்மா எல்லாம் இருக்கு. அந்த கர்மால இஷ்ட கர்மா பூர்த்தி கர்மா, பூர்த்த கர்மான்னு இருக்கு. இஷ்ட கர்மா பத்தி நம்ம பார்த்தோம். இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா கிரகஸ்தர்களுக்காக சொல்லப்பட்டது. முதல்ல இஷ்ட கர்மா பார்த்துட்டு இப்ப பூர்த்த கர்மா. பூர்த்த கர்மாங்கிறது என்ன? இஷ்ட கர்மா வேதத்துல சொல்லப்பட்டது. அது ஒன்லி ஃபார் ஒன்ஸ் ஓன் பெனிஃபிட். அந்த கர்மாவை நான் பண்றதால இஷ்டி கர்மா நான் பண்ணேன்னா அது எனக்கு மட்டும்தான் அது பெனிஃபிட். எனக்கு பர்சனலா நான் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், என் குடும்பம் அப்படின்னு நினைக்கிறது. பூர்த்த கர்மாங்கிறது திஸ் கர்மா இஸ் என்ஜாய்ட் பை ஸ்மிருதி. ஸ்மிருதிகளால. ஸ்மிருதிங்கிறது வேதத்துக்கு சொல்லப்பட்டதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட சில கிரந்தங்கள். அதுக்கும் வேதத்துக்கு சமமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஸ்மிருதியில சொல்லப்பட்ட இந்த கர்மாலாம் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் த பப்ளிக்.
டோட்டல் சொசைட்டிக்காக நம்ம வாழறது வந்து நம்ம ஃபேமிலி, அப்புறம் வி எக்ஸ்டெண்ட் இட் டு த சொசைட்டி. அவளுக்காகவும் பண்றது. இதுக்கும் பலன் இருக்கு. சொசைட்டிக்காக பண்றேங்கிறதுனால எனக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதுல ப்ரிடாமினன்ட்லி பலம் அடைய போறவர்கள் சொசைட்டி. இது மோஸ்ட்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய கர்மா பூர்த்த கர்மா. வாபி கூபா பட்டாகாதி தேவதா ஆயத்தனானி ச அன்னப்பிரதானம் ஆராமக பூர்த்தமிதி அபிதீயதே. வாபி கூப தட்டாகா அப்படின்னா என்ன? கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அப்புறம் கெனால் வாய்க்கால் வெட்டுறது, அப்படியே ஒருவேளை அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் தூர் வாடுறது, இந்த மாதிரி ரிசர்வாயர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது. கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா அது ராஜாவுக்கும் பொறுப்பா இருக்கு. சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் அந்தந்த சொசைட்டில அந்த காலத்துல ஊரா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால ஒவ்வொரு ஊர் மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய சில கர்மா பூர்த்த கர்மா. இப்ப கூட நம்ம நியூஸ்ல நீங்க ஃபேஸ்புக்ல படிச்சிருப்பீங்க, ஒரு ககன்தீப் சிங் அப்படின்னு ஒரு கலெக்டர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு பெரிய லேக் வந்து தூர்வாரி இருக்காரு. அது 60 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கு. அது வரைக்கும் அது லைவா இருந்தது. அந்த லேக் வாஸ் சப்ளைங் வாட்டர் டு எவ்ரி ஒன். அந்த ஊரை சுத்தி இருக்கிற வாலாஜா லேக் அது பேரு. அது சுத்தி இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் பாசனத்துக்கு வேண்டிய தண்ணி, அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு வேண்டிய தண்ணி எல்லாமே அந்த லேக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் அது வந்து 1600 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். அது தூர் வாராமல் போயிருக்கு. தூர் வாராமல் போனது மட்டும் இல்லை, அந்த நெய்வேலியிலேருந்து எங்கிருந்தோ ரிலீஸ் பண்ண சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அதுல செடிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுவும் அடைஞ்சே போயிடுச்சு, இருக்கிற இடமே தெரியாம. அந்த லேக்கை அவர் வந்து ஒரு 10 வருஷமா போராடி, அப்புறம் அதுல கடைசியில ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அதை தூர்வாரி இன்னைக்கு வந்து இட் இஸ் ஃபில்ட் வித் வாட்டர். எப்பவுமே இந்த பூர்த்த கர்மால முக்கியத்துவம் எதுனாலன்னா, ஒண்ணு எனக்கு தண்ணி வேணும், அது ஒண்ணு. ஆனா பகவான் மழையை கொடுக்கறத அந்த மழையை ரிசீவ் பண்றதுக்கு பாத்திரம் வேணும் இல்லையா? ஒரு வெசல் இருந்தா தானே அந்த வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியும். அதனால ஈவன் when there is grace being given, பகவான் வந்து ஷவரிங் இஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஷவரை நம்ம ரிசீவ் பண்ணணும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, அனுகிரகமாக இருந்தா கூட நம்மளும் அனுகிரகம் பகவானுக்கு பூஜை பண்றோம்னா அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கான அந்த மைண்ட் ஷுட் பி ஓப்பன். பகவானே நீ இப்ப என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு ஓப்பனா இருந்தாதான் பலன் கூட நமக்கு வந்து சேரும். இந்த மாதிரி வாப்பி கூப்ப பட்டாக்கங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம சொசைட்டில இவ்வளவு தண்ணி கஷ்டம், இன்னைக்கு மழை இல்லை, அது படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பூர்த்த கர்மாலாம் விட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டேட்டோட சண்டை போட்டு ரொம்ப அசிங்கமா போயிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் எத்தனையோ பாக்கங்கள், ஏரிகள், குளங்கள் எல்லாமே தூர்வாராம போனது மட்டும் இல்ல, அதை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப கெடுதல் பண்ணினாதான் இன்னைக்கு வருண பகவானுக்கு கூட தண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை, மழை கொடுக்கணுங்கிற ஆசையே போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு டியூட்டி, ரிலீஜியஸ் டியூட்டியா வச்சிருந்திருக்காங்க, வெறும் ஸ்பிரிச்சுவல் டியூட்டியா இல்லாம. உபாசனா கர்மாங்கிறது வெறும் சோசியல் சர்வீஸ் இல்ல. இட் வாஸ் நாட் அ சோசியல் சர்வீஸ் ஃபார் us. It was a religious activity. It was connected with the Vedas, with the Smritis, with the culture, and பரோபகாரம், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணங்களோட சேர்ந்து வந்தது. அண்ட் இதுல வி இன்வோக் தேவதா, அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணுங்கிற எண்ணத்தோட இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததால, அதனால்தான் இது வந்து உபனிஷத்துல பேசுறோம். வெறும் சோசியல் சர்வீஸா இருந்தா அது உபனிஷத்துல பேசியிருக்காரு. இது கர்மாஸ் அண்ட் உபாசனா நீங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே பகவான நம்புறவனுக்கு தான், ஈஸ்வரனை ஏத்துண்டவன் தான், வேதத்தை ஏத்துக்கிறவனுக்கு தான் அவனுக்கு புண்ணியம். முதலே நம்ம பார்த்தோம், சரி நான் பகவானையே ஏத்துக்கல, வெறும் சோசியல் சர்வீஸ் பண்றேன்னா அதுக்கான புண்ணியம் இருக்கு. ஆனா இது ஈஸ்வராவையும் ஏத்துண்டு பண்றதுக்கு புண்ணியம், அதிக புண்ணியம். இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரிசர்வ் வாட்டர். அப்புறம் கிணறு வெட்டுறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பறவைகளுக்கு தண்ணி கொடுக்கறது, மாட்டுக்கு நீர் கொடுக்கறது, ஒரு பசு வந்து
மேய்ச்சலுக்கு போகும்போது அது சிரிக்கிறதுக்கு அழகா மாடு மேய்ப்ப போய் அதை மத்தடையில உட்காந்துருவான். அது போய் அழகா தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் வந்து பறவைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணி ரொம்ப வழிபோக்குறதுக்கு எல்லாருக்குமே தேவைப்பட்டது. காஃபி தூக்கம் தட்டாகம். இந்த காலத்துல பாத்ரூம்ஸ் எல்லாம் கிடையாது, ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. எல்லாரும் நதியில தான் குளிச்சுட்டு யாத்திரைக்கெல்லாம் போயிட்டு இருந்தா. அதை யூஸ் டிராவல் லைக் தட். அவர்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹோல் சொசைட்டிக்கே இது ரொம்ப முக்கியம் மூர்த்த கர்மா. அப்புறம் கோவில் கட்டுறது, தேவதாயத்தனம்ங்கிறது கோவில்கள். ஏன் கோவில்கள் கட்டுறது? இருக்கிற கோவில் பார்த்தாதான் இன்னும் கோவில் கட்டிகிட்டே இருக்கணுமான்னு இன்னைக்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. தெருக்கு முனைக்கு முன்ன ஒரு கோவில்னு. அந்த மாதிரி கோவில் கட்ட சொல்லல. ஒரு தேவதாவுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டுறது. இட் இஸ் த சென்டர் வேர் யூ கம் டுகெதர். அப்பதான் ஈஸ்வர சிந்தனை இருக்கும், பஜன் இருக்கும், கீர்த்தனை இருக்கும், கதா காலக்ஷேபம் இருக்கும், ராமாயண கதா, புராணங்களை பத்தி படிக்கிறது, பெரியவர்கள்லாம் வந்து தங்குறது. இதுக்கெல்லாம் வந்து கோவில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆராதனை, காலையில சாயந்தரம் போய் ஆராதனை பண்றது, பகவத் சிந்தனையில் இருக்கிறதுக்கு கோவில் முக்கியம். இப்பெல்லாம் ஏன் மூளைக்கு மூளை கோவில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னா, நிறைய பேர் மூளைக்கு மூளை ஏதேதோ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளும் கட்டிடுவோம், இல்லாட்டி அந்த இடம் எல்லாம் போயிடுங்கிற ஒரு எண்ணத்துல கோவில்களையும் மூளைக்கு மூளை கட்டும்படியான ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நமக்கு இன்னைக்கு புஷ்டு. அப்புறம் அன்னப்பிரதானம். நம்ம தேசத்துல வித்யாதானம், அன்னதானம் ரொம்ப முக்கியமானது. எதுக்குமே பணம் வாங்கிக்க மாட்டாங்க. அதெல்லாம் பணத்துக்கு கொடுக்குற விஷயம் இல்லை சாப்பாடு. அதனால வழிபோக்குறவர்களுக்கு சாப்பாடு, பசித்தவர்களுக்கு சாப்பாடு. யாருமே பசி அந்த வலி வேதனை தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறது அன்னதானம்ங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு தானமாக நம்ம தேசத்துல இருந்தது. அதுக்கு அத்தனை புண்ணியம் அன்னதானத்துக்கு. அண்ட் அந்த காலத்துல தர்ம சத்திரங்கள்லாம் இருக்கும். 6ஆம் மகா தர்ம சத்திரம். என் வீடு தர்ம சித்திரம்னு நினைச்சியா? எல்லாம் திட்டெல்லாம் உண்டு. இது இட்ஸ் நாட் தர்ம சித்திரம், சும்மா அவங்க சாப்பிட்டு அப்படின்னு திட்டுறது உண்டு. வேலைக்கு போகாம வீட்டுல தண்டமா இருக்கிறவங்க ஏன்னா யாரையாவது திட்டணும்னா கூட அது மாதிரி சொல்லி திட்டுறது. தர்மசத்திரம் இன்னைக்கும் பழனியில நம்ம பார்க்கலாம். தர்மசத்திரம் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய தர்மசத்திரம் கட்டி வச்சிருக்காங்க. பழனியிலயும் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சத்திரங்கள் இன்னும் கூட இருக்கு. யாருமே பணம் கேட்கறது இல்லை. போகலாம், நம்ம பாட்டு தங்கலாம், வரலாம். முடியல சாப்பாடும் போட்டுட்டு இருந்தா இப்ப அங்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு என்ன பணம் கொடுக்கணும்னு தோன்றதோ அதை அங்க கொடுத்துட்டு வரலாம். நோபடி வில் ஆஸ்க் யூ ஃபார் மணி. அது மாதிரி அது ஒரு ரொம்ப புண்ணியமான ஒரு வெயிலோ மழையோ இருக்கிற காலத்துல போய் இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு இருக்கிறது, ஒருத்தருக்கு தங்கறதுக்கு. நம்ம ஆத்துல எல்லாரையும் அழைச்சின்னு வந்து வச்சுக்கணும்னு இல்லை. வாஸ் நாட் லைக் சொசைட்டி போறவங்க எல்லாருமே அப்படித்தின்னு ஒண்ணு வச்சிருந்தா கூட போற வர்றவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் தங்கறதுக்குன்னு ஒரு வசதி பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். எல்லாமே இப்போ கமர்ஷியல் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கர்மாவெல்லாம் சுத்தம் கர்மா டு பி டன் பண்ணலாமா வேண்டாமா இல்லை. சொசைட்டி ஹேஸ் டு டு இட். அப்பதான் யாருக்குமே வந்து இஷ்டம் இல்லாம இருக்கும் சொசைட்டில. அவங்கவுங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம்னா செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறது. டிபெண்ட் எனிபடி. செழிப்பு இருக்கு தேசத்துல. you are contributor. அந்த you have to be a contributor. இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து கன்சியூமரா இருந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் வயசு வந்தப்பறம் you have to contribute. வயசானவெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது நம்ம அதுல போய் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதனால இதெல்லாம் கிருத்தம் பண்ணணும், கர்த்தவியம் பண்ணணும். those people அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? இந்த மாதிரி பூர்த்த கர்மா இஷ்ட கர்மா எல்லாம் பண்றவா தே சாந்தர்மசாம் ஏவ லோகம் அபிஜாயம். they go to சந்திரலோகா. they gain சந்திரலோகா after death. வாழும் பொழுது அவங்களுக்கு அதுக்கான புண்ணியம் உண்டு. பட் இருந்த பிறகும் சந்திரலோகம் போவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் they do not gain மோக்ஷான்னு இருக்கும். கர்மா பண்ணுவதால புண்ணியம் அதிகமா இருக்கும். நிறைய புண்ணியம் சம்பாதிக்கலாம், ஆனா நிறைய புண்ணியத்தினால மோட்சம் கிடைக்காது. கிருத்தேன கர்மனா அகிருத்தா நாஸ்தி. இது நம்ம பார்த்துருக்கோம். அதனால சந்திரலோகம் they gain.
கிருத்தமேவ பிராப்னுவந்தி அகிருத்தம் ந பிராப்னுவந்தி. கிருத்தத்வாத், இது கிருத்தம் கர்மா இல்லையா, கிருத்தமாக இருக்கிறதுனால், அதாவது ஒரு கர்த்தா எனக்கு இது வேணும் என்று சம்பாதிச்சு சேர்த்து வச்சதாக புனக ஆவர்த்தந்தே, திரும்பி வந்துடுவாங்க. புண்ணியம் எல்லாம் தீர்ந்தோடனே they just come back. ஸோ எப்படி விசா எல்லாம் எக்ஸ்பயர் ஆனான்னு திரும்பி வர வேண்டியிருக்கோ, இல்லை எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லா சௌகரியமும் அங்கே இருக்குன்னா கூட விசா தீர்ந்துச்சுன்னா you have to come back. அதனால அந்த விசானால உங்களுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள்லாம் ஒரு தேசத்துல இருக்குமோ அதெல்லாம் will be taken away by the authority. So once the punya that you have earned in order to be in Chandraloka expires, Swargaloka in other words, Jiva has to come where it started. Mundakopanishadla kuda idedhaan sollirukku. Ishtapurte manyamanaha varishtam na anyat shreyaha vedayante pramudaha नाकस्य पृष्ठे ते कृते अनुभूत्वा इमं लोकं हीनतरं वा विशन्ति. हीनतर லோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இது ஈனத்தரம்? ஈனத்தரம்னா ஈன பிறவியே அப்படின்னு திட்டுவாங்க. ஈனம் மீன்ஸ் லோ. இந்த லோவர் மூம் யோனிக்கு தே வில் கம். அதுல வந்து சாதாரணமா அனிமல், பிளான்ஸ், இன்செக்ட்ஸ் சொல்லுவா. But compared to Chandraloka, human Janma also is considered as Heenataram. ஏன் மனுஷ ஜென்மத்தை அவ்வளவு விசேஷமா சொல்றோம். ஜந்துனா மர ஜென்மம் துர்லபம் எல்லாம் சொல்லிட்டு அதை ஈனத்தரம்னு எப்படி சொல்லலாம்னா, அது ஏன் ஈனத்தரம்னா, மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வந்தோம்னா சுகம் துக்கம் இருக்கு. வியாதி, ஜரா, மரணம், ஜன்ம, இந்த துக்கங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு. ஆல் திஸ் இஸ் தேர். மறுபடியும் சஞ்சித கர்மா இருக்கனால மறுபடியும் அதே இஷ்டாபூர்த்தி பண்ணக்கூடிய புத்தி இருக்குமான்னு கூட தெரியாது. வேற ஏதாவது புத்தி வரலாம், மறுபடியும் புத்தி வேற எங்கேயாவது போகலாம். அந்த மாதிரியாக சில துக்கங்கள் இருக்கு. நீனதரம் லோகம் விஷந்தி. கேட்கலாம், ஐயோ அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு எதுக்கு சந்திர லோகத்திலிருந்து எப்படி வரலாம்னா, சஞ்சிதம்னு ஒண்ணு இருக்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் பாவம் எல்லாம் வச்சிருக்கோங்க, மிஸ்ரம் இருக்கு. That mishra has to be enjoyed அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு எக்ஸாஸ்டட்னு சொல்றத விட அதையும் அனுபவிக்கணும். You have to come and enjoy that பாப்பம் also. தஸ்மாத் ஏதே ரிஷயஹா. ரிஷயஹா அப்படின்னா those who see ஸ்வர்கா as the end. சாதாரணமா இங்க வந்து ரிஷிங்கிற விஷயாங்கிற வார்த்தையை நம்ம எதுக்கு சொல்றோம்? ரிஷி மந்திர திருஷ்டாரா அப்படின்னு சொல்றோம். மந்திரங்களை பார்த்தவர்கள், பார்ப்பனர்கள்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள். இந்த இடத்துல மந்திர திருஷ்டாரகாக சொல்லல. ரிஷயான்னு இங்க சொல்றது ஸ்வர்க திருஷ்டாரகா, ஸ்வர்க்கத்தை தன்னுடைய கோலாக பார்ப்பவர்கள். தே ஆர் ஆல்சோ சீயிங். அதனால ரிஷிங்கிற வார்த்தையை இங்க புனேஷத் பிரயோஜனம் உபயோகிச்சிருக்கு. அண்ட் தே ஆர் கிரஹஸ்தா who know about the means and ends. இப்படி ஒரு மீன்ஸ் இருக்கு, இப்படி ஒரு எண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அங்க போனா எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததால. அண்ட் ஆல்சோ ஃபார் தெம் எந்த கர்மா பண்ணினாலும் சகாம கர்மாவா இருக்கிறதுனால their goal is to be happy in. அந்த காலத்துல சொர்க்க காமாகள் இருக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. அண்ட் தே ஆர் பிரஜா காமா. why they come backங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் பிரஜா காமாகா and ரிஷயாகா. அண்ட் பிரஜா காமா டிசைர் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகள், நல்ல குழந்தைகள் வேணும், நிறைய குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படுறவர்கள். நிறைய குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தவறு இல்லை. ஒரு காலத்துல 15 குழந்தை 16 குழந்தை எல்லாம் இருந்த குடும்பங்கள் தான். அது வந்து ரொம்ப people have ridiculed it. அதுக்காக of course I'm not saying it has to go to that extent, but நிறைய பிரஜை குழந்தைகள் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல குழந்தைகளை இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், கான்ட்ரிபியூட் குட் சில்ட்ரன். அந்த கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு. தட் இஸ் ஆல்சோ a contribution to the society. So it is clear, பிரஜா காமானா அவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள்னு சந்தேகமே இல்லாம தெரியாது. இதே தட்சிணம் பிரதிபத்யந்தே, they go to Chandraloka.
those who do this karma by enjoined by the vritis. காமிய கர்ம பராகா, அதனால அது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சு. காமிய கர்ம பராகா, அதனால they go and come back. ஏஷகாவை தட்சிணாயன கிருஷ்ணகதி, அவங்களுக்கு தான் இந்த தட்சிணாயனம் கிருஷ்ணகதிங்கிறது. தட்சிணாயன கிருஷ்ணகதி எதோடு சம்பந்தப்பட்டது? ரயினுடன் சம்பந்தப்பட்டது. அன்னம் ரயி சந்திரா. யஹ சந்திரஹா, that moon is indicated as Chitrayana. So they go to Chandraloka means they go to Rai. They go to Rai. Therefore, Samvatsara vai Prajapati. Tasya ayane Dakshinam cha Uttaram cha. So after talking about Krishnagati, Pittalada is going to explain about Shuklagati. Shuklagatiங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு சொல்ல போறாங்க. அத்தா உத்தரேன தபசா பிரம்மச்சர்யேன ஸ்ரத்தையா வித்யயா ஆத்மானம் ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே. ஏதத்வை பிராணானாம் ஆயத்தனம், ஏதத் அபயம் அமிர்தம், ஏதத் பராயணம், ஏதஸ்மாத் न पुनः आवर्तन्ते इति एषः निरोधः, तत् एषः श्लोकः. अथ मीन्स நம்ம பார்த்தோம் சேஞ்ச் இன் சப்ஜெக்ட். அதுல சந்திரனை பத்தி பேசணும், இப்போ சூரியனை பத்தி பேசணும். தி அதர் பார்ட் உத்தரேன, தி அதர் பார்ட் இஸ் உத்தராயணா. அதுல கிருஷ்ண பத்தி பார்த்தோம், இப்போ உத்தரம் which is பிராணம், சமஷ்டி பிராணா, அதுவும் பிரஜாபதி தான். ஆதித்யம் அபிஜயந்தே. உத்தராயணத்தின் மூலமாக உத்தரகதிக்கு போறவங்க எங்க போறாங்க? தே கெயின் பிரம்மலோகா, அவர்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். பூ அபிஜயந்தே, யாருக்கு இது? அது இங்க சொல்லல. ஏன்னா முதல்ல கிரகஸ்தர்கள்னு நம்ம பார்த்தோம், அதுவும் அங்க சொல்லல. அது நமக்கு சங்கர பாஷ்யத்துல சொல்றதால தெரியாது. இங்கேயும் யாருக்கு சப்ளை, இது வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்களுக்கு. சந்திரலோகம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு, சூரியலோகம் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறது. எப்பவுமே எந்த ஒரு கர்மா உபாசனானாலும் அதிகாரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வர்ணாசிரம தர்மமும் ரொம்ப முக்கியம். நான் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பிரம்மச்சரியம் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சரியத்துல இருந்து கிரகஸ்தாசிரமம் மாதிரி இருக்க முடியாது. We have to follow the varnashrama dharma. So how do they gain? எப்படி இதை இந்த கதி அடைகிறார்கள்? அதுக்கு மீன் சூரியலோகம் எப்படி போறா? அப்பதா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யயா அப்படின்னு சொல்றேன். அப்பதான என்ன? இவர்கள வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவா. They have already gone through கிரகஸ்தாசிரமம். அது ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஏஜ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்திரிய ஜெயம் இருக்கு. Assuming that at a particular age people have Indriya Jayam. Indriya Jayam includes mind also. மனசையும் ஜெயிக்கிறது. மனசையும் இந்திரியத்தையும் ஜெயிக்கிறதுனா என்ன? தன் வசத்தில் வைத்திருப்பவர்கள். அப்படின்னா ஒரு மனசுல ஓரளவுக்கு ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு விவேகம், வைராக்கியம், இதெல்லாம் அந்த ஏஜ்ல வந்திருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு, அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஆல் திஸ் உபாசனா இஸ் மென்ஷன். நீங்க இந்திரிய ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது அதுலயே என்ன தெரியுது? நம்மளோட சாப்பாட்டு விஷயங்கள் எப்படி இருக்கும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுடைய பர்சியூஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம we have to bring into that. ரொம்ப ஓவர் கம்ஃபர்ட்ஸ் இல்லாம, ஓவர் அட்டென்ஷன் டு பிசிக்கல் பாடி இல்லாம, அதே மாதிரி ருச்சிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிட்டு, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவோ வாழாம தனக்காக வாழ ஆரம்பிக்கிறது. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறத நமக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கலன்னா கூட சில சமயம் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ஒரு சில
முறை இருக்கு. ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதுல பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கு. அது நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த அந்த ஆசிரமத்துல இருக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டியிருக்கு. மனப்பக்குவம் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு சொசைட்டிக்காக. ஆனா அது வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்தப்புறம் அந்த மாதிரி பொறுப்பு கூட கிடையாது. ஸோ யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் மச் மோர் ரிலாக்ஸ் தேன் யூ ஆர் இன் கிரகஸ்த ஆசிரமா. அதனால சாப்பாட்டு விஷயம் முதல்ல நாவடக்கம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. நாவடக்கம் வந்து டேஸ்ட்ல மட்டும் இல்ல, சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல, ஸ்பீச்லயும். இதெல்லாம் வாக்கு தபஸும் வேண்டியது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்போது கிரகஸ்தாசிரமத்துல பேச வேண்டியது நிறைய. ஒரு சொசைட்டில இருந்தோம்னா ஏதோ ஒரு இன்டராக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு, ஃபேமிலியில இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. பட் இதே ஒரு வயசுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தாசிரம் அண்ட் ரிட்டையரிங் அப்படிங்கும்போது பேச்சும் தானாக குறையணும். பேச்சு குறையறது மட்டும் இல்ல, பேசுற விதமும் குறையணும். அந்த துணி இருக்குல்ல, அந்த டோன் அதுவும் மாறணும். அந்த சவுண்டு எல்லாமே கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு. அந்த காலத்துல ஓகே வானப்பிரஸ்தம்னா விலகி போயிருந்தா, இப்பெல்லாம் ஆசிரியே இருக்கோமே என்ன பண்றதுன்னா, ஈவன் when you are at home, just make the speech minimum. Speak only when you are asked to speak or when it is absolutely necessary to speak. தேவையில்லாம வாய் திறக்க வேண்டாம், தேவையில்லாம வாய் திறந்து வாய மாட்டிக்க வேண்டாம். அந்த மாதிரி புலம்பல்ல இல்ல, ஏற்கனவே மனசுலயும் வந்து ஒரு withdrawal இருக்கணும். You have to withdraw from all the responsibilities. நம்ம பாக்குறோம்ல, ரகுவம்சத்துல பாக்குறோம், அப்புறம் அந்த ஜெயதேவர் கதையெல்லாம் படிக்கிறதுக்கு பாக்குறோம். பசங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வயசானோன்னா எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா ஓகே பேக்கப் அண்ட் லீவிங் அப்படின்னு கிளம்புறா. அந்த அதுக்கு ரெடியா இருக்கணும். You have to equip the children with அவளுக்கு என்னென்ன வேணுமோ, வாழறதுக்கு என்னென்ன சக்தி கொடுக்கணுமோ, என்ன மாதிரி புத்தி கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டு பொறுப்பு விட்டுட்டுன்னு கிளம்பணும். அதை இழுத்து போட்டுட்டே இருந்தா அது சரியில்லை. இதுலயே நம்ம பாக்குறோம், திலீபன் ஆகட்டும், ரகு ஆகட்டும், தாய்மாச்சா ராஜாக்களே சொல்றேன், பேலஸ்லயே இருந்த சும்மா இருக்குமே அப்படிலாம் நினைக்கல. They just leave and go. They leave all the comforts. எத்தனை சேவகர்கள் இருப்பாங்க, எம்பான்னு கூப்பிட்டா 10 பேர் வருவாங்க, அதெல்லாம் கூட விட்டுட்டு they want to go and settle somewhere quietly. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் இருக்கு, அது வரைக்கும் எனக்கு டைம் இல்லை. ஆனா அப்பதான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சாலும் வானப்பிரஸ்தாசிரமம் ரொம்ப டெரிபிளா இருக்கும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போதே ஒரு தாமரையில நீர் போல வாழ கத்துண்டாதான் வானப்பிரஸ்தாசிரமம் சுலபமாக இருக்கும். அங்க போயிட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துல யோகா, ஆசனம், பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்பெண்ட் டைம் குவைட்லி ஜபம் பண்ணிட்டு கிளாஸ்ல இருந்தாலும் ஸ்பெண்ட் டைம் ஜபம் பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாரமாக இல்லாமல், அதே சமயத்துல நம்மளை வெறுக்காமல் அதை பார்த்துக்க வேண்டியது பெரியவாளுடைய திறமை. As you age, the person has to be very careful how we age gracefully. ஒரு பக்தியோட, பணியோட, தன்னுடைய லைஃப் பத்தி ரொம்ப டம்பம் அடிச்சுக்காம, நமக்கு இருக்கிற ஞானத்தை மற்றவங்களுக்கு, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவாளோட ஷேர் பண்ணிட்டு அங்கேயும் அந்த அமானித்தும், அதம்பேற்றும், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜம் அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் மோட்ச மார்க்கம்னு இல்லாட்டாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஈவன் இன் வானப்பிரஸ்தா எவ்ரிபடி ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிட்டையர் ஆனப்பட அடிக்கிற கூத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாய்ஸ் தே மேக் அண்ட் ஆல்வேஸ் இன் டிவி சீரியல்ஸ். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அந்த டைம் வந்து இட்ஸ் ப்ரெஷியஸ் டைம். இட்ஸ் நாட் தட் லைஃப் இஸ் ஓவர் ஆர் எனிதிங். அந்த நேரத்துல எத்தனையோ பேருக்கு நம்மளுடைய வழிகாட்டியா நம்ம இருக்கலாம். ஒரு சாயந்தரம் விளக்கேற்றுறதோ, பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறதோ. ஐ டோன்ட் see this in any house. It's very unfortunate. ரொம்ப படித்தவர்கள் வீட்டில் கூட நாம இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் பார்க்கிறோம். எல்லாருமே வந்து டிவி பார்க்கறது, சாயந்தரம் அரட்டை அடிக்கிறதுலாம் கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். யூ கேன் கோ டு த டெம்பிள்ஸ். அது கூட எப்படி பண்ணலாம், வானப்பிரஸ்தாசிரமம் ஆப்ல இருந்தா கூட நியர்பை டெம்பிள் யூ கோ அஸ் அ குரூப். அந்த குரூப்பா அங்க போய் கோவில்ல இருக்கிறது,
அப்புறம் ஏதோ ஒரு பாராயணம் பண்றது, சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா ராமாயண கதா படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம். இந்த மாதிரி உட்காரணும். அதுக்காக தான் அந்த காட்டுல பெருசு பெருசா கோவில் கட்டி வச்சிருந்தா, so that people can go and sit and spend some time like this. இல்லைன்னா ஏதோ ஒரு மொட்டை மாடியிலயாவது சேர்ந்து உட்காரலாம், ஒரு பால்கனியிலயாவது வந்தா உட்காரலாம். அப்பதான் அடுத்த சந்ததிக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கிற மாதிரியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா சேம் திங் வில் கண்டினியூ அகெயின் அண்ட் அகெயின். வானப்பிரஸ்தாசிரமம் ரொம்ப முக்கியமானது. நாட் ஜஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஓவர் அண்ட் ஐம் ரிட்டையரிங் ஹியர் ஆஃப்டர் எவ்ரிபடி கம் அண்ட் டூ சர்வீஸ் டு மீ. நான் உழைச்சிட்டேன், நீங்கெல்லாம் வந்து எனக்கு உழைச்சி கொடுத்துருவோம், எனக்கு நான் கேட்டதெல்லாம் பண்ணுங்க. நாட் நாட் டிமாண்டிங் ஏஜ் கிடையாது. By the time you should be in charge of yourself and பகவத் சிந்தனையில இருக்கு. தென் பிரம்மச்சரியன. ஸோ வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு என்ன பிரம்மச்சரியன்? இந்திரிய ஜெயம். அந்த காலத்துல யூஸ் பாருங்க, கல்யாணம் சின்ன வயசுலேயே கல்யாணம் வேணும். பை த டைம் தேர் 45 கல்யாணி பேரம் பேட்டி கூட இருக்கும். அதனால இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது இட்ஸ் நாட் லைக் ரொம்ப குடு கிழவியாகி பல்லெல்லாம் ஒடுந்து இதுக்கு மேல வேலை இல்லை, வீட்டை விட்டு போ, அந்த மாதிரி இல்லை. ஸ்டில் யங். பிரம்மச்சரியனுங்கிறது இங்க செலிபிரிட்டி தான் சொல்லியிருக்கு. இந்திரிய ஜெயம் அண்ட் மனோஜெயம் ரெண்டுமே இருக்கணும். திஸ் இஸ் நாட் பாசிபிள் கிரகஸ்தாசிரமா. அதனால தான் வானப்பிரஸ்தாசிரமத்துல இது சொல்லியிருக்கு. பிரம்மச்சரியா ஸ்பெஷலி மென்ஷன்ட் இன் வானப்பிரஸ்தாசிரமா ஆல்சோ. தட் மீன்ஸ் இனிமே பிரஜா காமெல்லாம் இருக்காத. அதனால அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாம இருக்கணும். தென் ஸ்ரத்தையா. ஸ்ரத்தாங்கிறது திடீர்னு வர்ற விஷயம் இல்லை. ஸ்ரத்தைங்கிறது முதல்லயே இருந்து வரணும். வைதிக கர்மத்துல, வேதத்துல, பகவான் கிட்ட, குரு கிட்ட இந்த ஸ்ரத்தையெல்லாம் ஏற்கனவே இருந்தால்தான் வானப்பிரஸ்தனாக இருக்கும்போது ஒரு மோட்ச இச்சைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்ரத்தையோட இருக்கணும். ஆனா இப்போ இங்க உபாசனைக்காக சொல்லியிருக்கிறதுனால they are already having ஸ்ரத்தா. assuming they already have ஸ்ரத்தா. இப்போ வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கும்போது ஸ்ரத்தா இஸ் strengthened அப்படின்னு எடுத்துக்கலாம். விவேக வைராக்கியம் இன்னும் அதிகமாக ஆறுது. அப்புறம் வித்யா. இங்க வித்யா அப்படின்னு சொல்றது உபாசனை மூலமாக அந்த ஏஜ்ல ஒரு சில உபாசனைகள்லாம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு கர்மாவும் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு உபாசனாவும் சொல்லியிருக்கு. அந்த ஏஜே பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு அதை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசுல நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப இஷ்டம் இருக்கும். அதனால கர்மா நிறைய பண்ணணும். நிறைய ஓடி ஓடி வேலை பார்க்கறது, ஓடி ஓடி சில கர்மா எல்லாம் பண்றது, மெனக்கெட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ச்சனை, பூஜா, நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பொழுது சரியா இருக்கும். இதுக்கே அந்த கர்மா எல்லாம் கிரமமா பண்ணா அதுக்கு ரொம்ப கஷ்டம். சௌச்சம் எல்லாம் அதுல ரொம்ப இருக்கும், மடி ஆச்சாரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வேணும். குனிஞ்சு நின்று நமஸ்காரம் பண்ணி நின்று பிரதட்சணம் வந்துண்டு ஆல் தட் வில் பி இன் கர்மா. பட் உபாசனான்னு வர்றச்ச மானசம் ஆயிடுறது. ஏன்னா இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து மானசமாகவே பண்ணக்கூடிய ஜபங்கள் அண்ட் சில சம உபாசனா கர்மாஸ் ஆர் ஆல்சோ பிரிஸ்கிரைப். என்ன மாதிரி உபாசனா பண்ணணும்னு சொல்றார்? ஆத்மானம் ஆதித்யம் அன்விஷ்ய. இங்க ரை அண்ட் பிராணா பத்தி பேசுறதுனால, சந்திரலோக சூரியலோகம் பத்தி, உத்தராயண தட்சிணாயணம் பத்தி பேசுறதுனால இங்க உபாசனா இஸ் the one who looks upon himself as ஆதித்யா. நான் தான் அந்த சூரிய பகவான். I am that ஹிரண்ய கர்ப்பா, I am that சமிஷ்டி பிராணா. இந்த உலகத்துல இருக்கிற தாவர ஜங்கமம் எல்லாமே பிராணி. அந்த பிராணின்னு நம்ம எது சொல்றோமோ, எதனால இந்த பிராணிகளை பிராணி என்று சொல்கிறோமோ அந்த பிராணன் நான் தான். சமஷ்டி பிராணி. சமஷ்டி பிராணா இஸ் மீ. ஜகதः பிராணः சூர்யா and that சூர்யா அகமஸ்மி இது தியானம். அகமஸ்மி அப்படின்னு சொன்னா ஐ ஆம் தட் பிராணான்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் the one who is in the form of prana in all the living beings ஆயிடுறது. நான் தான் பிராண ரூபத்துல எல்லாரிடத்திலும் இருக்கிறேன், சர்வவியாபியாக இருக்கிறேன். I am the one who is a sustainer அப்படிங்கிற ஒரு உபாசனா. இந்த மாதிரி உபாசனா சகதாம உபாசனா தான்.
இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபாசனை பண்றதுனால என்ன பலன்? திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் ரெண்டு சொல்லி. திருஷ்ட பலம் என்னன்னா சித்திகள் நிறைய கிடைக்கும். யூ கேன் ரீட் அதர் பீப்புள்ஸ் மைண்ட், யூ கேன் see future, you can disappear from one place, you can become invisible. அங்கேயே இருக்கலாம், ஆனா இன்விசிபிளா இருக்கலாம். இந்த மாதிரியான பலன்கள் சித்திகள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் while they are alive. ஓகே, இந்த மாதிரி உபாசகர்கள் நிறைய இருக்காங்க. ஸ்ரீவித்யா உபாசகா, தேவி உபாசகா, சண்மத் உபாசகா எல்லாம் இருக்காங்க. இந்த உபாசகர்கள்லாம் அவங்களுக்கு for them nothing is separate, everything is தேவி, everything is சண்மத். அந்த மாதிரியான உபாசனை செய்பவர்கள் அவர்களுக்கு சித்திகள் இருக்கு. அதனால அவள்கிட்டெல்லாம் போய் நிறைய பேர் தேடி போய் நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது வாக்கு சொல்லுங்க அப்படின்னு போய் அவள்கிட்டெல்லாம் தேவி உபாசகர்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கக்கூடிய சக்தியுடையவர்கள். ஃபியூச்சரை பார்த்து சொல்லுவாங்க, முகத்தை பார்த்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுவாங்க. இது ஆல் திஸ் ஃபேஸ் ரீடிங்னா மூக்கு எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றது இல்லை. they just look at you and they tell you about you. So சித்திகள் while they are alive. What happens after they die? They go to Shuklagati, Surya Loka, and enjoy all the pleasure. சுக்கவாசி, சொர்க்கத்தை விட அதிகமான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு லோகம். அது வந்து ஆதித்ய லோகம். சொர்க்கலோகமே நம்மளால கற்பனை பண்ண முடியல. அதை விட சுகமான லோகம் ஆதித்ய லோகம். this சமஷ்டி ரூப பிராணா இருக்கேன் உபாசனா. Indeed, prananam of all the living beings, ayatanam. This prana is the ayatanam of all the living beings. This prana upasana has this phalan. அப்படின்னா என்ன அர்த்தம்? I am the ayatanam of everything. As prana, I am the ayatanam of everything பண்ணும்போது the meditator and the meditated upon subject object இருக்கு. மெடிடேஷனுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது பிராணா. மெடிடேட்டர் நான் இருக்கேன், அப்பவும் துவைத்தம் இருக்கு. என்னதான் உத்தமமான உபாசனையாக இருந்தாலும் ஐ ஆம் an individual, I am still an individual. அப்படி இருக்கிறதுனால நான் சுகத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறேன். அது எனக்கு வருது, அந்த பலம் எனக்கு வருது. அதனால அதுவும் மோட்சம் கிடையாது. சூரிய லோகத்துக்கு போனாலும் அது மோட்ச பலன் அல்ல. ஸோ நிறைய புண்ணியம் கிடைச்சு அவங்க சூரிய லோகத்துக்கு போய் என்னதான் பண்றாங்க அப்படின்னா, சொர்க்க லோகத்துல கொஞ்ச நாள் இருப்பாங்க, சூரிய லோகத்துல அதை விட இன்னும் நிறைய நாட்கள் இருப்பாங்க. டைம் தான் டிஃபரன்ஸ். They live for a very long time. It looks as though they are there forever. Eternal heaven மாதிரி ஒரு பலன். இந்த எட்டர்னல் லாங் டைம் அப்படிங்கிறது கூட ரொம்ப ஒரு விசித்திரமானது. டைம் ஆல்சோ இது ரொம்ப விசித்திரம். இப்போ நம்ம சொல்றோம் 1 day அப்படிங்கிறோம். இதே சார்த்தம் பண்றோம்னா அவளுக்கு 1 year is 1 day. ஸோ நான் எவ்ரி இயர் சார்த்தம் பண்றேன்னா எவ்ரிடே அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் என்னோட பித்திருக்களுக்குன்னு இருக்கும். ஸோ அது போக போக மாறிண்டே வருது. அப்போ தேவர்களுக்கு 6 months வந்து 1 year is 1 day. அவங்களுடைய 6 months is morning, another 6 months is evening. இந்த மாதிரி கால்குலேஷன் போக 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 நமக்கு ப்ராடன் ஆகிண்டே வரும். ஆனால் நமக்கு வந்து ரொம்ப நாள் 1000 வருஷம் இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுக்கு அது சுத்தின 1000 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இந்த டைம் இங்கேருந்து ஆசைப்படும் போது ரொம்ப நாள் அங்கே இருக்கிற மாதிரி ஆசைப்பட்டாலும் அங்கே போனோடனே டப்புன்னு அது தீர்ந்து போயிடும். அப்புறம் ஏன் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணல, அந்த ஆசை இருந்தால் டெஃபினட்டா அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம். அது உத்தமமான கதி தான். சந்திரலோகம் சூரியலோகம் ஒன்றும் சாதாரணமா இல்லை. ஏன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ புண்ணியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ சத்காரியங்கள்லாம் அதுல இன்க்ளூடடா இருக்கு. அதனால போத் ஆர் குட் கதி சொல்லி. ஆனா சந்திரலோகத்துல இல்லாத ஒரு விசேஷம் சூரிய லோகத்துல இருக்கு. ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. that place is அபயம், அபயத்தை கொடுக்கக்கூடிய பிளேஸ். ஏன்னா அங்க பயமே இல்லை, பயவர்ஜிதமாக இருக்கிறது. என்ன பயம் இல்லைன்னா சிங்கம் புலி அடிக்கிற பயம் இல்லை, சீக்கிரம் திரும்பி வந்துருவோமோ அப்படிங்கிற பயம். சரிப்பா இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் இட் இஸ் அமிர்தம்.
அமிர்தம்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, since you live there for a long time, eternal. மிருத்தம் இல்ல, அங்க டெத்னு ஒண்ணு கிடையாது. நாட் லைக் த டெத் தட் யூ கோ த்ரூ இன் வியாதினாலேயோ அதாலேயோ கஷ்டப்படுற அந்த டெத் இல்ல. இது அமிர்தம் தான். பி தேர் ஃபார் லாங் டைம். பட் அமிர்தம்னு அது சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இட் ஹாஸ் ஸ்பெஷல் ஆஃபர் சொன்னேன் இல்லையா, என்னன்னா அங்க வேதாந்தம் படிக்கலாம், அங்கேயும் போய் மோட்ச மார்க்கத்தை சூஸ் பண்ணலாம், ஆத்ம ஜானம் வேணுங்கிற ஆசை அங்கேயும் வரலாம். வந்ததுன்னா அதுக்கு டீச்சிங்கு கிளாஸஸ் எடுப்பா. யார் எடுப்பானா, ஸ்வயம் பிரம்மா. பிரம்மா வில் கம் அண்ட் டீச். நான் இவ்வளோலாம் சுகப்பட்டுட்டேன், என்ஜாய் எவ்ரிதிங். It is relatively immortal. It is not permanently, not immortal in the immortal sense, but relatively. And it gives security, abhayam. நல்லா தான் இருக்கு. அங்கே போய் எதுவுமே அந்த லோகக்ஷேமம் யோகக்ஷேமம் பற்றி கவலை எல்லாம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு ஏர்ன் அண்ட் மெயின்டைன், அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். யூ ஃபீல் வெரி செக்யூர்ட். பரமகதி தான், நல்லா இருக்கு எல்லாம். ஆனாலும் யூ கம் பேக். அங்க போய் ஒருத்தன் யோசிக்கிறான், இவ்வளோ சுகங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே இங்க. அண்ட் he will also see இல்ல, அவன் போகும்போது அந்த டைம்ல திரும்பி போறவங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல. எவ்ரிபடி எட்டர்னல்னா கூட பை த டைம் he goes, for someone visa expires and he will be returning. So அதெல்லாம் கூட he is seeing, but still he enjoys. எப்படி இந்த லோகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க கூட இறந்து போறான், நம்ம கொஞ்சம் கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்காம இருக்காங்களோ, அங்கேயும் யோசிக்காம இருக்கலாம். ஆனா there are very few who think about it. ஓ, சுகத்துலயும் இந்த சுகம் கூட லிமிட்டட் தானா? நம்ம பார்த்தோமே 3 தோஷங்கள். சுகத்துக்கு 3 தோஷம் என்ன? துக்கம் இஷ்டம். சுகத்துக்கு முன்னாடி துக்கம், சுகத்துக்கு அப்புறமும் துக்கம். ஏன்னா சுகத்துக்கு முன்னாடி கிடைக்கணுமேன்னு, சுகத்துக்கு அப்புறம் அது போயிட்டேன்னு அந்த துக்கம் இருக்கு. அப்புறம் அனித்தியத்துவம், அது எப்பவுமே இருக்கிறது இல்லை, இஸ் லிமிட்டட் பை டைம். அண்ட் இட் இஸ் அத்திருப்திகரம். நான் நினைச்ச மாதிரி இல்லை, அப்போ வேணும்னு இருந்தது, ஆனா இப்போ எனக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமா இது இருக்கல. இது மாதிரி இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது அங்கேயே ஒருத்தர் யோசிக்கலாம், நோமா ஐ ஹேட் இனஃப் ஆஃப் திஸ், இனிமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படிங்கும்போது they can go to Brahma and Brahma will teach, and Brahma will be really excited to have some students. ஏன்னா அங்க போய் அத்தனை சுகத்துல, இந்த லோகத்துல இருக்க சுகத்திலேயே யாரும் யோசிக்கல, பிரம்ம லோக சூரிய லோக சுகத்துக்கு போயிட்டாங்கன்னா யாருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்? எனக்காவது டுடே வி ஹாவ் கிளாஸ் டுடேன்னா நீங்கெல்லாம் கை ரேஸ் பண்ணி வந்துடுறீங்க. அங்க பிரம்மாஜிக்கு பாவம் வி ஹாவ் கிளாஸ் டுடேன்னு போர்டு போட்டா கூட will be excited to have someone like that. அங்க போய் படிச்சுட்டு ஜீவன் முக்தியாக அங்க இருக்கலாம். பரீட்சை லோகான், அங்கேயும் பரீட்சை லோகான். அண்ட் ஆத்ம ஜானத்துக்கு அப்புறம் இது ஜீவன் முக்தி, அங்க he can be there. அதுக்காக இதே மாதிரி தான், he still continues to be there. Then he will have விதேக முக்தி, அந்த தேகமும் will drop for him. After that he doesn't come back. எத்கத்வான் அனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம இது ஏஷா நிரோதா. இந்த மாதிரி இந்த ஏஷா, இந்த சூரிய கதி இருக்கு, இட்ஸ் நிரோதா, இட் இஸ் பிளாக்ட். யாருக்கு? ஃபார் those who do karma. அவங்களுக்கு இந்த கதி கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் those who do upasana. தத் ஏஷா ஸ்லோகா. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ரிக் மந்திரம், சூரிய லோகத்தை பற்றி சொல்றதுக்கு ஒரு ரிக் மந்திரம். இந்த நம்ம முதலே பார்த்தோம், வேதாவில் கோட் itself. நெக்ஸ்ட் மந்திரமும் சூரியனை ரொம்ப குளோரிஃபை பண்றது. பிரஷ்னோபனிஷத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் சூரிய பகவானை குளோரிஃபை பண்ற உபனிஷத்துனே சொல்லலாம். இது சூரியோபனிஷத்துனே சொல்லிடலாம். அந்த அளவுக்கா குளோரிஃபை சூரிய பகவான். 11th மந்திரா பஞ்சபாதம் பிதரம் துவாதசாசித்திம் திவ ஆஹுஹு பரே அர்த்தே புரீஷினம் அத இமே அந்யே
பரே விசக்ஷணம் சப்தசக்ரே ஷடரே ஆஹு அர்ப்பிதம் இதி. ஒரு சம்வத்சரம்ங்கிறது உத்தராயணம் சுக்லா தட்சிணாயணம் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. தட்சிணாயனா கிருஷ்ணகதி சந்திரா ரயி, உத்தராயணம் சூரியகதி அண்ட் சூர்யா அண்ட் பிராணம். இந்த ஒரு சம்வத்சரம்ங்கிறது எப்படி வருது, ஒரு இயர் எப்படி டிவைட் பண்ண முடியாதுன்னா சூரியன் இல்லாமல் காலம் இல்லை. That is what is going to say. Surya is so important. The glorifying of Surya na, சூரியன் இல்லாமல் காலம்ங்கிறதே இருக்க முடியாது. So the movement of Surya is very important to have a calendar. சந்திரனுக்கு ஏன் சொல்றோம்னா சந்திரன் கிட்ட இருந்து வந்த ஒளிதான், சூரியன் கிட்ட இருந்து வந்த ஒளிதான் சந்திரன். சூரியன் தான் ரொம்ப முக்கியம். காலத்தை நிர்ணயிக்கிறது சூரியனை வச்சுதான் பண்றோம். சூரியனே இல்லைன்னா அதனால தான் தூங்கி எழுந்திக்கும் போது என்ன டைம்னே நமக்கு தெரியறது இல்லை. அது பகலா இரவாங்கிறத டைம் சென்ஸே எப்போ வருது, சூரியனை வச்சாதான் நமக்கு வருது. சூர்யா இஸ் ஆதித்யன் சம்வத்சரா, ஆதித்யா இஸ் சம்வத்சரா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மந்திரம் இது. பஞ்சபாதம், அவருக்கு 5 பாதங்கள் இருக்கு. அண்ட் ஹி மூவ்ஸ் அரவுண்ட் வித் 5 feet. அந்த 5 feetங்கிறது என்ன, 5 பாதங்கள்ங்கிறது என்ன, 5 feetனா 5 அடி இல்லை. பஞ்ச பாதங்கள்ங்கிறது என்னன்னா ரித்து, சீசன். எஸ், 5 seasons. வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து, அப்புறம் சரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து. சித்திர வைகாசி, ஆணி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. அப்படி பார்த்தா அந்த 6 வருதே, 5 எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹேமந்த ரித்து அண்ட் சிசிர ரித்து இருக்கு இல்லையா. ஹேமந்த ரித்துங்கிறது மார்கழி தை, அப்புறம் மாசி பங்குனி சிசிர. இது முன்பனி பின்பனின்னு எடுத்துக்கிறதுனால அதை ஒரே சீசனா எடுத்துட்டோம்னா 5 seasons. அதனால 5 ரித்து இது அவருக்கு 5 கால்களாக இருக்கு. ஆதித்ய ஹிருதயத்துல பாக்குறோம்ல, ரித்துகர்த்தா பிரபாகரக, is the one who calls for seasons. பஞ்சபாதம் சம்வத்சராத்மகம், இதுதான் ஒரு சம்வத்சரம். 5 season தான் ஒரு சம்வத்சரம். அண்ட் அதுக்கு காரணம் யாரு, சூரிய பகவான். அண்ட் he is பிதரம். பிதரம்னா the one who protects, one who nourishes. நம்ம வீட்லயே பாக்குறோம், அப்பா is the protector, is the nourisher. நமக்கு எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கிறவர் அவர். சூரிய பகவான் என்ன பண்றார், எனர்ஜைஸ் பண்றார். அவரே எல்லாருக்கும் பிராணனாக இருக்கார். அவரால் தான் எல்லாமே, எல்லா ஆக்டிவிட்டியும் அவரால் தான் இருக்கு. அண்ட் he gives water, ஒரு கடல்ல இருந்து வாட்டர் பேப்பரா மாறி, அது மேகமா மாறி, அது மழையா வந்து, இதெல்லாம் சூரியன் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. சூரிய பகவான் இருக்கிறாங்க, அவர் அப்பா. அண்ட் சூரியன் வந்து பல விஷயங்களுக்கு வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் நிறைய ஸ்டடி எல்லாம் நிறைய வந்துருக்கு. ஹவு சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் பிரஜா. குழந்தைகள் பிறக்கிறதுக்கு கூட சூரியனோட ஒளி ரொம்ப முக்கியமா இருக்கு. இதெல்லாம் நான் தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க. டிராபிக்கல் கண்ட்ரிஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு குளிர் கண்ட்ரில பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் an issue. டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல ஏன் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு சூரியனுடைய அந்த எனர்ஜி இஸ் தேர், லாட் ஆஃப் எனர்ஜி. ஒரு பிரெக்னன்சிக்கு இல்லைன்னா அந்த ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சூரியனோட ஒளி ரொம்ப முக்கியம். ஸ்டடி ஹஸ் ரிவீல்ட் தட். அதனால வெயில்ல இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏசி ரூம்ல இருக்கிறது, கம்ப்யூட்டர் சூடு வந்துடக்கூடாது, கம்ப்யூட்டர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஏசியை போட்டுட்டு நம்மளுடைய பாடி வந்து கெட்டு போயிடும். ஏசி இஸ் நாட் ரெக்கமெண்டட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயில்ல போய் நிற்க வேண்டாம். ஏசியில இல்லாம இருக்கிறது நல்லது. இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அந்த காலத்துல நிறைய மரங்கள்லாம் இருந்ததால ஏசி அவசியமே இல்லாம இருந்தது. அண்ட் வி ஹாவ் சோ மெனி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விச் ப்ரொடியூஸ் ஹீட் வேற. சாதாரண சூரிய பகவானால நமக்கு சூடு இல்லை, நம்ம மரம் செடி கொடிகள் இல்லை,
குளம் குட்டைகள்லாம் பூர்த்தகமா எத்தனை முக்கியம் பாருங்க. அங்கங்க குளம் குட்டை எல்லாம் இருந்ததுன்னா காத்து வரும்போது கொஞ்சம் சிலு சிலுன்னு காத்து வரும். இன்னைக்கு நம்ம சம்மர் சீசன் என்ன பண்ணுவாங்க, ஃபேன் வச்சுட்டு கீழே தண்ணி வச்சுட்டு ஈரமான கார்பெட் எல்லாம் போட்டுட்டு அப்பதான் காத்து நல்லா சிலு சிலுன்னு வரும் எல்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். காரணம் என்ன, தண்ணி இருக்கிற இடத்துல காத்து நல்லா சில்லுன்னு வரும். குளம் குட்டைகள் போயிட்டு காத்து இல்லை, மரங்கள் போயிட்டு நல்ல காத்து இல்லை, எல்லாமே அது போதாதுன்னு ஹீட் ப்ரொடியூசிங் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு. That's why people are sitting in AC today. We have destroyed ourselves. So even though சூர்யா அனுகிரக கர்த்தாவா இருந்தாலும் கூட அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கக்கூடிய அருகதை இல்லாதவனாக நம்ம மாறி போயிட்டோம். ஸோ ஈவன் ஃபார் இந்த பிரெக்னன்சி பீரியட்லயே இந்த ஃபர்ஸ்ட் 3 months கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லுவாங்க. பட் இந்த செகண்ட் 3 monthsல the mother needs enough exposure to sun for the sake of the child. இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த சூரியனுடைய சக்தி வேண்டி இருக்கு. விட்டமின் டி தேவைப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு. அண்ட் தே ஹாவ் ஒரு ஸ்டடி வந்திருக்கு, ஆஸ்மா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ ஆஸ்மா இருக்கிறதுக்கு காரணம் வயிற்றுல இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு சஃபகேட்டிங்கா இருக்காது, இனஃப் லைட் இல்லை, சன்லைட் அண்ட் சன் எனர்ஜி இல்லாதனால children are coming up with too many issues. ஆஸ்மா அதில் ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் சஃபகேஷன் அண்ட் ஆஸ்மாக்கு சில ட்ரமாட்டிக் பர்த் ப்ரொசீஜர்லாம் கூட இருக்கு, சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கும். பட் மெயின் ரீசனாக வந்து சூரிய பகவான் உடைய அனுகிரகத்தை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்காததுனால அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கு. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அதான் நாட் இனஃப் சன்லைட், நாட் பீங் எக்ஸ்போஸ் டு சன்லைட், இதெல்லாம் கார்டனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ இட் இஸ் நாட் தேர். சன் இஸ் த நரிஷர் Vitaram and Dwadashakritam. Akritam means form. One who has 12 forms. 12 forms. அவர் எது அவர் ஃபார்ம் கொடுக்கறதுன்னா 12 months. 12 மாதங்களும் அவருக்கு ஒரு உருவமாக லிம்ஸ்ன்னு வச்சுக்கோம். லிம்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விசேஷம் வேற இருக்கு. எல்லா சீசனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இன்னும் கோல்டர், ஹாட்டர், அப்புறம் பிளசன்ட், மோர் பிளசன்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சில விசேஷங்கள் வேற இருக்கு. ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றோம். ஒவ்வொரு சீசனல்ல ஒவ்வொரு பழம், ஒவ்வொரு காய்கறி, ஒவ்வொரு பூ, ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு புழு, எல்லாம் எறும்பு நிறைய வருது எல்லாம் பாக்குறோமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கான விசேஷம். அதனால்தான் சூரிய பகவான் ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்றையும் நரிஷ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆர் குட், சீசனல் வெஜிடபிள்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அந்த நேரத்துல சூரிய பகவான் அதை நரிஷ் பண்ணியிருக்காரு. அது சூரியனுடைய சக்தி அதுல எல்லாம் இருக்குங்கிறதுனால தான் சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சூர்யா இஸ் பஞ்சபாதா அண்ட் has 12 forms and Pitaram and Divaha Kare Ardhya. அப்படின்னா என்ன? He is the Lord of the sky. கரே அப்படின்னா ஆகாசத்தில் இருப்பவர், மேலே இருப்பவர் அப்படின்னு ஊர்துவம், மேலே இருப்பவர். தியூலோகம் சொல்றோம் இல்லையா, தியூலோகம்ங்கிறது ஆகாசம், அங்கே இருப்பவர். வியோமநாத சமவேதி பார்த்தோம்னா அதுக்கே இல்லையா, வியோமநாத. வியோமா மீன்ஸ் ஆகாஷம், இஸ் த லார்ட். நாதா ஆகாஷ, வியோமநாதா மீன்ஸ் இஸ் த லார்ட் ஆஃப் தி ஸ்கை. புரீஷினம், ஒன் ஹூ இஸ் ஃபுல் வித் வாட்டர். He doesn't have water in the form of clouds. One who is full of udaka. அவரால் தான் நமக்கு மழை கிடைக்கிறது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அவ்வளோ சுத்தோதகம்னா அது சூரிய பகவானால தான் அந்த மாதிரி ஒரு சுத்தமான நீரை நமக்கு கொடுக்க முடியும். அந்த வாட்டர் பிளெயின் வாட்டர், அதனால தான் அந்த மழை தண்ணி அப்படியே டைரக்டா பிடிச்சி குடிக்கிறது, மெடிசினல் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம், டோட்டலி நரிஷ். நமக்கு வேண்டிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அந்த பகவான் நமக்கு அந்த, அதனாலதான் அது அமிர்தம்னு சொல்றோம். நீரை அமிர்தம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது அவ்வளோ நியூட்ரியன்ஸ் வேல்யூஸ் அதுல இருக்கு. குளம் குட்டைகள்ல சேரும்போது கூட அப்பவும் அது இட் இஸ் எக்ஸ்போஸ் டு சன். அதனாலதான் தண்ணியை மூடி வைக்காத, வெளியில எக்ஸ்போஸ் குளம் குட்டைகள்லாம் ரொம்ப வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறதுனாலயே அது நமக்கு அவ்வளோ எனர்ஜியை கொடுக்கறதா இருக்கு. வெறும் தண்ணியிலேயே
வாழறவங்க எல்லாம் இருக்காங்க டயட்டிங்கெல்லாம். அதனால தண்ணி குடிச்சுட்டே இருந்தாலே பசி இருக்காது. வாட்டர் இஸ் அமிர்தம். The body is 70% water. இன்னும் வாட்டர் தான், ஃப்ளூயிட்ஸ் தான் ஜாஸ்தி. அதனால மோர் ஃப்ளூயிட்ஸ் மோர் குட் ஃபார் ஹெல்த். இது ஆகுது. இப்படியாக ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பஞ்சபாதம் இருக்கு, 12 ஃபார்ம்ஸ் இருக்கு, அப்புறம் அவர் வந்து பித்தரம் புரீஷினம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் அத்த இமேது பரே, மற்றவங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதர் குரூப் இஸ் சேயிங் நோ நோ ஹி இஸ் சப்த சக்கரே, அவருக்கு 7 பாதங்கள் இருக்கு, ஹி ஹஸ் 7 வீல். ஆதித்ய ஹிருதயத்துல ஹரிதஸ்வ சஹஸ்ராட்சி சப்த சப்தீர் மரீச்சிமா, அவருக்கு கிரீன் ஹார்சஸ் இருக்கு, 7 7 குதிரைகள் இருக்கு, பன்னீர் சப்த சக்தி. இந்த மாதிரி 7ங்கிறத இவங்க இன்னொரு குரூப் என்ன எடுத்துக்காங்க, he has 7 horses. 7 represents 7 days of a week. He has 7 wheels. And ஒரு வீல்னா அதுக்கு நடுவில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, போக் பைப் இருக்கும். அது என்னன்னா அது வந்து 6 சீசன். 6 சீசன் தான் அந்த வீல்ல இருக்கு. முதல்ல 5 பார்த்தோம், இப்ப வந்து 6 சொல்லிட்டேன். And that Surya is Vichakshanam. And that Surya is Sarvajna, is Ishvara, is all-knowing. Ibdiyaha, the other group is glorifying Surya. ஏன்னா அவரே தான் ஆஞ்சநேயருக்கும் பிரம்மோத்பதேசம் பண்ணினவர். ஆஞ்சநேயருக்கு குரு சூரிய பகவான், அவர்கிட்ட இருந்து தான் கற்றுண்டார். With this, we see the glory of Surya. அப்படி இருக்கிறதா சூரியன் அகம் அஸ்மி அப்படின்னு யாருக்கு உபாசனை செய்கிறார்களோ they go to சூரியலோகா. நான் தான் அந்த சூரியன், நான் தான் எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்றேன். ஆல்மோஸ்ட் அது வந்து சுலபம் இல்லை. இந்த உபாசனா விதிகள்லாம் கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அந்த உபாசனா needs lot of மனோ நிகிரகம் and lot of discipline, physical, mental, religious discipline. நிறைய சாதாரண விஷயம் இல்லை உபாசனை பண்றது. இந்த உபாசனை செய்தவர்கள் இந்த மாதிரியான சூரியன் அவரை உபாசிப்பதால் யூ கோ டு சூரிய லோகா. இப்படியாக உபாசனா இஸ் glorified and Surya Bhagavan is also glorified. So with this, சம்வத்சர சிருஷ்டி is over. இதோட சம்வத்சர சிருஷ்டி முடிஞ்சது. அடுத்தது மாச சிருஷ்டி. மாச சிருஷ்டி சொல்லிட்டு அந்த மாச சிருஷ்டியில சில உபாசனா இருக்கு, கர்மா இருக்கு. அதெல்லாம் பண்றதுனால என்ன பலன், எங்க போவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பிப்பலாக நமக்கு சொல்ல போவோம். We will continue in the next day. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.